Hi friends, welcome to Udemy Max. இன்னைக்கு நம்ம 12th Max chapter 5ல இருக்க important exercise பார்க்க போறோம். And last வீடியோல நான் parabola என்ன அப்படிங்கற ஒரு simple explanation கொடுத்துட்டு exercise 5.5ல இருக்க ரெண்டு parabola related sums solve பண்ணிருப்பேன். சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. சோ நம்ம இப்போ solve பண்ண போறது வந்து fourth sum. So given question வந்து an engineer designs a satellite dish with a parabolic cross section. The dish is 5 meter wide at the opening and the focus is placed 1.2 meter from the vertex. A வந்து position a coordinate system with the origin at the vertex and the x-axis on the parabola's axis of symmetry and find the equation of parabola. B வந்து find the depth of the satellite dish at the vertex. So இந்த question பார்த்தோன்னே ரொம்ப பெருசா இருக்கு, நிறைய பேர் சால்வ் பண்றதில்ல. கொஸ்டின் தான் பெருசு and ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இதில் நமக்கு என்ன ஷேப்பில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அந்த டிஷ் வந்து ஒரு பேரபோலா ஷேப்பில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் வைடு கொடுத்துருக்காங்க, டிஷ் இஸ் 5 மீட்டர் வைடுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் த ஃபோக்கஸ் இஸ் 1.2 மீட்டர் ஃப்ரம் த வர்டெக்ஸ். ஸோ நம்ம எப்போவுமே எப்படி எடுத்துக்கணும், இதை வந்து நம்ம இந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம். ஸோ டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி எடுத்துக்கலாம், ஃப்ரம் த ஆரிஜின் அப்படி எடுத்துக்கணும். அண்ட் இது வந்து வைடு கொடுத்துருக்காங்க, வைடு வந்து நம்ம எப்போவுமே எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ வைடு வந்து நமக்கு வந்து என்னது இந்த இடத்துல ஸோ வைடு வந்து நமக்கு இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸ். ஸோ வைடு வந்து நமக்கு இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸ். அண்ட் டெப்த், வைடுனால என்ன வரும், டெப்த்னா என்னது ஆழம், அது வந்து நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ வைடு கொடுத்துருக்காங்க, டெப்த்து கொடுக்கல, ஓகேவா. அண்ட் ஃபோக்கஸ்ன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபோக்கஸ் வந்து 1.2 மீட்டர். ஸோ ஃபோக்கஸ்னால் என்ன, இதில் ஏன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்னால் வந்து ஏ, அது வந்து ஈக்குவேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபோக்கஸை நம்ம கண்டுபிடிச்சாதான் அந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் வந்து வாங்க டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இதில் வந்து சென்டர் பாயிண்ட் வேர்டெக்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம சென்டர் வந்து 0,0ன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் இது வந்து நம்மளோட எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து நம்மளோட ஒய் ஆக்சஸ், இது வந்து ஆரிஜின் ஓ. ஸோ இதோட வைடு வந்து 5 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணால் இது வந்து 2.5, இது வந்து நமக்கு 2.5 ஆயிரும். அதே மாதிரி வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ் வந்து 1.2 மீட்டர் ஃப்ரம் த வேர்டெக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ் வந்து வேர்டெக்ஸ்னாலே நடுவில் இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் வந்து அது பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்காங்க 1.2 மீட்டர். ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, பொசிஷன் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம் வித் ஆரிஜின் அட் த வேர்டெக்ஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஆன் த பேரபோலாஸ் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா, இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா ஃபைண்ட் பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏ வந்து பிக்காக இருக்குன்னு நினைக்காதீங்க, வெறும் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா இதில் கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் ஏ பியில் வந்து டெப்த் ஆஃப் த சேட்டலைட் டிஷ் அட் த வேர்டெக்ஸ். ஸோ வேர்டெக்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல 2.5, இந்த இடத்துல நம்மளோட டெப்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெப்த்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து எக்ஸ், டெப்த் வந்து நம்மளோட எக்ஸ். ஸோ எக்ஸ், 2.5. ஸோ இது வந்து வைடு வந்து நம்மளோட ஒய் ஆக்சிஸ் அண்ட் டெப்த் வந்து நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸாக ஃபாலோ ஆகுது. ஸோ அதனால் எக்ஸ், 2.5ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன எழுதணும்னா, லெட் த பேரபோலா be a right open parabola. ஸோ எந்த சைடு ஓப்பன் பண்ணியிருக்கோம், ரைட் ஓப்பன் பேரபோலா. ஸோ இதோட ஃபார்முலா வந்து நமக்கு என்னது, ரைட் ஓப்பன் பேரபோலா வித் வேர்டெக்ஸ் வந்து 0,0னா நம்மளோட ஃபார்முலா வந்து y² = 4ax. ஸோ இதுதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது 1.2 இன்ட்டு எக்ஸ். ஸோ y² = 4.8x. ஸோ இதை தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா. ஸோ இது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஒய் டேர்ம் இருக்கணும், எக்ஸ் டேர்ம் இருக்கணும், மிச்சம் எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டால் தான் நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ரொம்ப ஈஸி, வெறும் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ அதனால் y² = 4.8x ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது நம்மளோட ஏ அண்ட் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வந்து பி.
ஸோ டெப்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து x1ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து 2.5 கிவன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் வந்து 2.5 வந்து y அண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து x1. ஸோ இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ x, 2.5ன்ற பாயிண்ட்டு தான் இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம், இன் ஈக்குவேஷன் 1. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ y² is equal to 4.8x, y வந்து நம்மளோட 2.5. ஸோ 2.5 the whole square is equal to 4.8x. ஸோ x is equal to 2.5 into 2.5 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அதனால நான் ரெண்டாக பிரித்து எழுதிக்கிறேன், டிவைடட் பை 4.8. இதை நீங்கள் சால்வ் பண்ணால் 6.25 வரும், டிவைடட் பை 4.8ன்னு வரும். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 6.25 டிவைடட் பை 4.8. ஸோ 48 1s are 48, ரிமைண்டர் வந்து நமக்கு 4 அண்ட் 1 இந்த சைட் 5 வரும். ஸோ 48 3s are 144 ஃபாலோ ஆகும். ஸோ ரிமைண்டர் வந்து 1 ஆகும். அண்ட் பாயிண்ட் வச்சு நமக்கு 0 வரும். ஸோ 0 போட்டால் அது பாயிண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ 1.3யோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ which is equal to x is equal to 1.3. இங்கே வந்து யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர். ஸோ 1.3 மீட்டர்னு எடுத்து எழுதிட்டு and the depth of the satellite dish at the vertex isன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு நீங்கள் அதை எழுதி காமிக்கணும், அவ்வளோதான். அண்ட் இப்போ நம்ம எக்ஸசைஸ் 5.5ல இருக்க 5th சம் சால்வ் பண்ண போகிறோம். இது பேரபோலா ரிலேட்டட் சம் தான். ஸோ parabolic cable of a 60-meter portion of the roadbed of a suspension bridge or position as shown below. ஸோ டயக்ராம் வந்து கீழே அவங்களே கொடுத்துட்டாங்க. Vertical cables are to be fixed at every 6 meter along this portion of the roadbed. Calculate the length of first 2 of these vertical cables from the vertex. ஸோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதோட வைட் வந்து வித்து வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து நமக்கு இந்த கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வந்து எந்த ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு பேரபோலா ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்பன் அப்வர்ட். ஸோ இந்த இடத்துல நமக்கு கிராஃப் எப்படி வரும், இதுதான் சென்டர் பாயிண்ட்டு 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட வேர்டெக்ஸாக ஃபாலோ ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளோட y ஆக்சிஸ், இது வந்து நம்மளோட x ஆக்சிஸ். ஸோ இதுதான் வந்து வேர்டெக்ஸு 3 மீட்டர்னு டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இது வந்து 0.0,0. ஸோ அப்போ நம்மளோட வேர்டெக்ஸ் வந்து என்னது, நமக்கு 0,3ன்னு ஃபாலோ ஆகும். ஏன்னா x ஆக்சிஸ் வந்து 0, வேர்டிக்கலாக இருக்கிறது y ஆக்சிஸ். ஸோ 0,3ன்னு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிராஃப் இருந்துச்சுன்னா, ஓப்பன் அப்வர்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபார்முலா வந்து எப்படி இருக்கும், ஸோ வித் வேர்டெக்ஸ் எக்ஸ் ஓப்பன் அப்வர்டு. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ வேர்டெக்ஸ் கொடுத்துட்டு ஓப்பன் அப்வர்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபார்முலா வந்து x minus h the whole square is equal to 4a into y minus k. ஓகேவா, that the parabola is open up parabola. So the equation எப்படி follow ஆகும், so the equation of parabola is, so x minus h the whole square is equal to 4a into y minus k. so இந்த இடத்துல நமக்கு vertex 0,3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்மளோட vertex வந்து நமக்கு h,k இந்த சம்மில் வந்து 0,3ன்னு ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ x மைனஸ் h வந்து 0 the whole square is equal to 4, a நமக்கு கொடுக்கல. ஸோ 4a into y minus k வந்து 3. ஸோ y minus 3. ஸோ x square is equal to 4a into y minus 3 நமக்கு கிடச்சிருக்கு.
ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு ஒய் மைனஸ் 3 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸும் ஒய்யும் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பாயிண்ட் எடுக்கலாம்னா இதோட வித்து வந்து 60. ஸோ இதை வந்து பார்ட்டிஷன் பண்ணால் இது வந்து 30, இது 30 ஃபாலோ ஆகுமா? ஹைட் வந்து அவங்களே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, 16 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 30, எக்ஸ் ஆக்சிஸ் 30, ஒய் ஆக்சிஸ் வந்து 16. ஆனால் எக்ஸுக்கு வந்து இது வந்து எந்த சைடு? மைனஸ் சைடு. ஸோ அதனால் இந்த இடத்துல -30, 16ன்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ -30, 16. ஸோ இந்த பாயிண்ட்டை இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் -30, 16 in equation. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு ஒய் மைனஸ் 3. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 30, -30. ஸோ -30 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு ஒய் வந்து நமக்கு 16 மைனஸ் 3. ஸோ 30 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்து 900 கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு 13 வரும். ஸோ 4a இஸ் ஈக்குவல் டு 900 டிவைடட் பை 13. ஸோ நமக்கு ஏவோட வேல்யூ வந்து 4aவோட வேல்யூ வந்து 900 டிவைடட் பை 13. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் வந்து எப்படி ஃபாலோ ஆகும்? இந்த ஈக்குவேஷனில். ஸோ அப்போ தான் ஏவோட வேல்யூ கிடைச்சாதான் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா நம்ம வந்து வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு ஒய் மைனஸ் 3. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபாலோ ஆகும்னா ஈக்குவேஷன் இஸ் x square is equal to 4a ஓட வேல்யூ வந்து 900 by 13. ஸோ அது அப்படியே நம்ம ஹோல் டர்மாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 900 divided by 13 into y minus 3. ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும்? hn இருக்கக்கூடாது, அதே மாதிரி a டேர்ம் இருக்கக்கூடாது, x and y டேர்ம் மட்டும்தான் இருக்கணும். மிச்சம் எல்லாத்தோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா கிடைக்கும். ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா கிடச்சிருச்சா? ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? calculate the length of first two of these vertical cables from the vertex. ஸோ என்னென்னா vertical cables ought to be fixed at every 6 meter from this portion of the road bed. ஸோ vertical bedனா நமக்கு வந்து எப்படி வரும்? verticalனா இப்படி வரும். ஸோ vertical beds வந்து 6 மீட்டர் கேப்பில் வந்து அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து 6 மீட்டர் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட லென்த்தை வந்து நம்ம கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்து 6னா இது வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடம் வந்து நமக்கு 6, y1ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 கேபிளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கேபிளுக்கும் வந்து 6 மீட்டர் கேப்பு. ஸோ அதனால் இங்கேருந்து 2வது கேபிள் வரும்போது அது 12 மீட்டர் கேப்பில் வந்துடும். ஸோ 12. ஸோ எக்ஸ் வந்து எப்படி ஆயிரும்? 12 ஆயிரும். ஸோ 12, y1 இது 2 தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் வெரி ஈஸி. ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ vertical cables are fixed at 6 meter gap. ஸோ எக்ஸ் வந்து நமக்கு வந்து 6 அண்ட் ஒய் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு வந்து 6, y1 வரும். இதை வந்து ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு கிடச்சிருக்க ஈக்குவேஷன் வந்து என்னது? இதுதான். ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 900 by 13 இன்ட்டு ஒய் மைனஸ் 3ன்னு கிடச்சிருக்கா? ஸோ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து 6 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 900 by 13 இன்ட்டு ஒய் வந்து நம்ம y1 எடுத்துக்கிறோம், y1 minus 3. ஸோ 6 ஸ்கொயர் வந்து நமக்கு 36 இஸ் ஈக்குவல் டு 900 by 13 இன்ட்டு y1 minus 3ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ y1 minus 3 இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ 36 இன்ட்டு 13 டிவைடட் பை 900. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் 9 டேபிளில் இது வந்து 100 டைம்ஸ் போகும், இது வந்து 4 டைம்ஸ் போகும். அதே மாதிரி இது வந்து 4 1s 4 25s 100 வரும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 13 by 25 கிடச்சிருக்கா? ஸோ 13 வந்து நம்ம வந்து 25ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ பாயிண்ட் ஃபஸ்ட்டே வச்சுக்கோங்க, ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 25 2s வந்து நமக்கு
சாரி 25 5s ஆர் வந்து நமக்கு 125 கிடைக்கும் அண்ட் ரிமைண்டர் வந்து 5 இருக்கும். பாயிண்ட்டுக்கு ஒரு 0 போட்டுக்கோங்க. 25 2s ஆர் வந்து நமக்கு 50 கிடைச்சிடும். ஸோ ரிமைண்டர் 0. ஸோ இதோட சால்வ் பண்ணால் நம்மளோட ஆன்சர் வந்து y1 minus 3 is equal to 0.52. ஸோ y1 is equal to 0.52. இந்த 3 அந்த பக்கம் போயிடும். ஸோ ப்ளஸ் 3. ஸோ y1 is equal to என்னது 3.52. ஸோ இதுதான் வந்து length of cable from the vertex. ஸோ 2 கேபிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் length of first cable from the vertex. ஸோ y1 is equal to நீங்கள் என்ன எழுதணும், y1 is equal to 3.52 மீட்டர்னு எழுதணும். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இதுக்கு வந்து மார்க் கம்மி பண்ணுவாங்க. ஸோ என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிட்டு அந்த மீட்டர் எழுதிக்கோங்க. ஸோ ஒரு வெர்டெக்ஸ் வந்து ஒரு லென்த் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரெண்டாவது லென்த்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரெண்டாவது லென்த் வந்து என்னது 12, y1 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு லென்த் ஆஃப் செகண்ட் வெர்டிக்கல் கேபிள் எப்படி ஃபாலோ ஆகும்னா, அதோட பாயிண்ட் வந்து நமக்கு என்னது இந்த இடத்துல 12. ஸோ 6 6 எடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல அதோட லென்த் வந்து டோட்டலாக 12 இருக்கும். எக்ஸ் வந்து 12, y1 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ பாயிண்ட் வந்து 12, y1 இருக்கும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். அகெயின் இதே மாதிரி தான் லாஸ்ட் இது போட்ட மாதிரி தான் அதே மாதிரி ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் வந்து என்னது, x² is equal to 900/13 into y minus 3 கிடச்சிருக்கா. ஸோ எக்ஸ் வந்து நம்மளோட 12. ஸோ 12² is equal to 900/13 into இதை வந்து y2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ y2 minus 3. ஸோ 12² வந்து 144 is equal to 900/13 into y2 minus 3. ஸோ நம்மளோட y2 minus 3 வந்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். மிச்ச டேர்மெல்லாம் இந்த சைட் இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ 144 இந்த சைடு இருக்குது into 13 divided by denominator இருக்கிறது நியூமரேட்டருக்கு போயிடும், நியூமரேட்டர் இருக்கிறது டினாமினேட்டருக்கு போயிடும், divided by 900. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 9 டேபிள்ஸில் 9 1s are 9 0 0s are 9 1s are 9, பேலன்ஸ் 5 இருக்கும். 9 6s are 54. ஸோ இதை வந்து 16 into 13 divided by 100ன்னு எழுதிக்கிறேன். ஸோ 16 13 நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 16 13 மல்டிப்ளை பண்ணால் 18 4 6 1 8 2 208. ஸோ 208 divided by 100. இதை எப்படி எழுதிக்கலாம், 2.08ன்னு எழுதிக்கலாமா. ஸோ 0க்கு 2 0 தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ y2 minus 3 is equal to 2.08. y2 is equal to 2.08 minus 3 வந்து இந்த சைட் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 3. ஸோ y2 is equal to 5.08. ஸோ இதுதான் வந்து length of second vertical cable. ஸோ நீங்கள் அதை எப்படி எழுதணும், y2 is equal to 5.08 மீட்டர் அப்படின்னு எழுதணும். ஸோ யூனிட் வந்து லாஸ்ட்டாக எழுத மறந்துடாதீங்க.